இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 30 34 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வு நாளில், ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாம் சிந்திப்பதற்கு மிக அருமையான ஒரு கருத்தை நம் உள்ளத்திலே பொதிந்து வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். சீடர்கள் இயேசு அனுப்பிய இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு திரும்பினார்கள். திரும்பி தாங்கள் சென்ற இடங்களிலே ஆண்டவர் பெயரால் நடந்த அற்புதமான காரியங்களை எல்லாம் விளக்கி சொன்ன வேளையில் இயேசு ஆண்டவர், வாருங்கள், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்றார். ஆண்டவருடைய ஊழியர்களுக்கென்று ஓய்வெடுக்க வேண்டிய தேவை உண்டு. அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். நம் மத்தியிலே நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். இந்த குருக்களுக்கெல்லாம் ஓய்வு தேவை. ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறை அப்படி ஓய்வு தேவை. ஓய்வெடுத்து அவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்குள்ளே அளவலாவ வேண்டும். தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உடலுக்கு ஓய்வு வேண்டும், மனதிற்கு ஓய்வு வேண்டும். ஆகையினால் குருக்களை அவர்கள் நிறைய பணி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அதே வேளையில் அவர்களுக்கு உடலுக்கு ஓய்வையும் மனதிற்கு ஓய்வையும் கொடுக்க மக்கள் நாம் தவறக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஓய்வெடுக்கிறேன் என்று நாம் ஓய்வெடுப்பதனாலேயே களைப்படையக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை பார்த்தார்கள். ஓய்வெடுக்க புறப்பட்டு போவதை பார்த்தார்கள். அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். பல குருக்களுடைய நிலை இன்றைக்கு இப்படித்தான் உள்ளது. அவர்களுக்கு ஓய்வு எடுக்க நேரம் இல்லை. ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணும் பொழுதுதான் சிலர் ஞானஸ்நான பதிவு கொடுங்க, அல்லது ஒரு வீட்டில் சாவாயிடுச்சு, அல்லது ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு காரியம் செய்யணும், ஒரு வீட்டை வந்து மந்திரிக்கணும், ஏதாவது வந்து கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு ஜெபம் செய்யணும், எனக்கு உடம்பு சரியில்லை என்றெல்லாம் ஏதாவது வந்து கொண்டிருக்கும். குருக்களுக்கு என்னுடைய அனுபவங்களிலிருந்தும் நான் நினைவூட்ட விரும்புவது என்ன என்றால், ஓய்வெடுக்க வேண்டும், அது மிக முக்கியமானது, மக்கள் அதற்கு இடம் தர வேண்டும். அதே வேளையில் நமக்கு ஓய்வென்பதே கிடையாது. ரிட்டையரிங் ஏஜ் அல்ல, ரீடையரிங், அது நமக்கு மிக முக்கியமானது. எப்பொழுதுமே நாம் கடவுளுடைய பணியிலே இருக்கிறோம். அந்த பணி முழுமூச்சாய் செய்வதற்கு தயங்கக்கூடாது. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய பணிக்கென்று அழைத்திருக்கிற குருக்களுக்கு நல்ல ஓய்வு தேவையான வேளையில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஓய்வு கொடுக்க நல்ல சூழலை உருவாக்கும். மக்கள் அதை நன்கு புரிந்து கொள்ள அவர்களுக்கு நல்ல மனதை தாரும். அதே வேளையில் இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்முடைய ஊழியத்திற்கென்று நீர் அழைத்திருக்கிற எங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலும் கூட முக்கியமான பணிகள் மக்களுக்கென்று இருக்கிறது என்றால் மனதிலே எந்த தயக்கமும் இன்றி அதை முழுமூச்சாய் இறங்கி செய்வதற்கு தேவையான மன வலிமையை, இறை நம்பிக்கை வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.